எல்லோருக்கும் வணக்கங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடர் மணிகண்டன். கேபிட்டல் தேவையில்லை, ஸ்கில் ஒன்றே போதும். இதாங்க நம்ம ஆன்லைன் கோட்பாடு. இதை நோக்கி தான் நம்ம பயணம் இருக்கும். சரிங்களா? சில சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. எல்லோருக்கும் நன்றிங்க. சரிங்களா? நமக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. சரிங்களா? நம்ம அந்த பாதையை நோக்கி தான் போய்க்கிட்டு இருக்கோம். ஆ சில இதுக்கு முன்னாடி சில வீடியோக்கள் போட்டிருக்கோம். 10 வீடியோ. அதை நீங்கள் ஃபுல்லாவே நீங்க பார்த்துருங்க. அப்படி நீங்க பார்க்கும்போது தான் நம்மளோட பயணம் என்ன, நம்மளோட திட்டம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? யாராவது ஒருத்தவங்க கமெண்ட்ல ஏதாவது டவுட் கேட்குற மாரி இருந்துச்சுன்னா, எல்லா வீடியோவும் பாருங்க. அது பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. நீங்க ஒரு வீட்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்புட்ன்னா, அங்கேயே நீங்க டவுட் கேட்டீங்கன்னா, அந்த டவுட்ட சொல்லி தர்றதுக்கு ஒண்ணும் இல்லங்க. அந்த டவுட்ட சொல்லி தரும்போது நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? ஏன்னா நம்மளோட பயணம் வந்து ஒரு நீண்ட கால பயணம். அது என்னங்கிறது நீங்க போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நம்ம ஒரு ப்ரோ ட்ரேடர் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும் எல்லாமேங்கிறது. சரிங்களா? ஆ நீங்க அதனால ஒரு டவுட் வந்து ஏதாவது நான் சொல்லி தர டவுட்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதில நான் கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்றேன். நீங்க ஒரு டவுட் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மட்டும் தான், நம்மளோட எல்லாரோட நோக்கமும் ஒரே மாரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா இது ஒரு நெறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க இனி. அப்படின்றப்போ நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் நம்ம சொல்லும்போது, தெரிஞ்சவங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். அதனால நீங்க சிரமம் பார்க்காம அத பாருங்க. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா தான் நமக்கு வந்து நம்ம போறதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்குங்க. சரிங்க வாங்க இன்னைக்கு வந்து இந்த டாபிக் உள்ள போயிருவோம். அதாவது மார்க்கெட்ல ஹையர் அண்ட் ஹை, ஹையர் அண்ட் லோ, லோயர் அண்ட் லோ, லோயர் அண்ட் ஹை இதுதாங்க முக்கியம். இத பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டே மூவ் ஆகுது. சரிங்களா? நீங்க எங்க கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க எங்க பார்த்தாலும் சரி, இத தான் சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. சரிங்களா? பிரைஸ் ஆக்ஷனாலும் சரி, மார்க்கெட் அப்படிதான் மூவ் ஆகும். அப்படிதான் நமக்கு வந்து பையர், செல்லர் என்ன பண்றாங்கன்றது சார்ட்ல நம்ம கண்ல காட்டும். அத வச்சு தான் மார்க்கெட்ல நம்மளோட ஸ்கில்ல யூஸ் பண்ணி, நம்ம அறிவ வளர்த்துக்கிட்டு நம்ம பண்ணுவோம். சரிங்களா? அதே மாரி நம்ம ட்ரேடிங்க வேற ஒரு கோணத்துல தாங்க பார்ப்போம். சரிங்களா? நம்ம மத்த ட்ரேடர் மாரி இத கட் பண்ணிருச்சு பையு, இத கட் பண்ணிருச்சு செல்லு. அதுக்கெல்லாம் நமக்கு வந்து வாய்ப்பு இல்லங்க. அந்த மாரி நம்ம பண்ண மாட்டோம். நான் மார்க்கெட்ட உங்களுக்கு எப்படி பார்க்கணும்னு விஷயத்த சொல்லிர்றேன். சரிங்களா? நீங்க அடுத்து ஃபுல்லா மார்க்கெட்ட நீங்க அப்படி பாருங்க. அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு லாஜிக் வந்து என்னன்னு தெரியும். இல்லன்னா நீங்க ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கலாம். இல்ல நீங்க மத்ததா ஏதாவது முடிச்சிருக்கலாம். சில பேர் இப்ப தான் ஜாயின் பண்ணியிருக்கலாம். இப்ப ஜாயின் பண்றவங்களுக்கு எல்லாமே இது பிளஸ் தாங்க. சரிங்களா? நீங்க ஆரம்பத்துல இருந்தே உங்க பார்வைய இப்படி கொண்டு போயிருவீங்க. யாராவது வேற ஏதாவது கோர்ஸ் படிச்சிருந்தாலோ, இல்ல முடிச்சிருந்தாலோ, மார்க்கெட்ல நீங்க 2 வருஷம், 3 வருஷம் இருக்கேன். பட் நான் ஸ்ட்ரகிள்ல தான் இருக்கேன் அப்படின்னாலோ, நான் மார்க்கெட்ட நீங்க பார்க்குற விதத்த மாத்துங்க. நான் எப்படின்னு சொல்லி தரேன். நான் சொல்லி தர்றதும் நீங்க மார்க்கெட்ல நடக்குதான்னு செக் பண்ணுங்க. சரிங்களா? சரி வாங்க. அதாவது இங்க 3 ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க. ஏ, பி, சி. இதுக்கு 3க்குமே என்ன வித்தியாசம் சொல்லுங்க? என்ன ஒற்றுமை? என்ன வித்தியாசம்னா, 3மே அப் ட்ரெண்ட் மார்க்கெட் மேல தான் போகுது. சரிங்களா? இப்போ இந்த ஏ பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், புக் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அப்படியே தான் போகும் மார்க்கெட். முக்காவாசி பேத்துக்கு இப்படி தான் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்படியே தான் போகும். இந்த லோக்கும், இந்த ஹைக்கும் ஃபெப்னாக்கி ரீட்ரேஸ்மென்ட் போடுவாங்க. அப்புறம் வந்தோனே எடுப்பாங்க. இதெல்லாம் ஈஸியா இருக்குங்க. சரிங்களா? ஆனா மார்க்கெட் இப்படி என்னைக்காவது ஒரு நாள் மூவ் ஆகும். இத எதிர்பார்த்து நம்ம எல்லா பக்கமும் இருந்தோம்னா, ஆ நமக்கு லாஸ் தாங்க. என்ன நடக்கும்? மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம நம்ம போனோம்னாலே நமக்கு லாஸ் தான். சரிங்களா? நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியோ, மார்க்கெட் ப்ரீவியஸா என்ன நடந்திருக்கணும்ன்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்பனா தான் நமக்கு வந்து ஒரு ட்ரேடு பிளான் பண்ணவே முடியும் தெளிவா. ப்ரீவியஸா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சா மட்டும் தான், நம்ம வந்து நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட் நல்லா பாசிட்டிவா அமையுங்க. ஃபர்ஸ்ட்டு. நம்ம தெரியாம கண்ணு முன்னாடி உட்கார்ந்தோனே பை வந்திருக்கான், செல் வந்திருக்கான், இந்த லோவ கட் பண்ணிட்டான், இந்த ஹைக் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாதுங்க ஃபர்ஸ்ட்டு. சரிங்களா? சரி வாங்க. இப்போ வந்து இது நார்மல் ஸ்ட்ரக்சர் ஏன்றது. இப்ப பின்றது உங்களுக்கு இதுல வந்து என்ன லாஜிக்கா புரியுது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ மார்க்கெட் பை ஆயி மேல வருதுங்க. ஒரு ஹையர் ஹை வைக்குது. வச்சுட்டு கொஞ்சம் கீழ வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் புக்கிங்கா இருக்கலாம். பிளஸ் செல்லர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கலாம். சரிங்களா? சில செல்லர்ஸ் வந்து இங்க வந்து அவங்க செல் ட்ரேட ஆட் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட் இங்க வந்திருக்கு. மறுபடியும் போய் ஒரு ஹை வைக்குது. மறுபடியும் கீழ வந்துட்டு மறுபடியும் ஒரு ஹை வைக்கிறது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, அவங்க கூட போய் நிக்கும்போது தான் நம்மளோட சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கும். நீங்க ஹையர் அண்ட் ஹை, லோயர் லோ இதுல தெளிவானா மட்டும் தான், நம்ம யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு தெரிய முடியும்.
தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளோட ட்ரேட்லாம் சக்ஸஸில் வரும். சரிங்களா? இப்போது இதில் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸ்ட்ராங்காக இருக்கிறனால மார்க்கெட் போய் ஒரு ஹையர் அண்ட் ஹை வைக்கிது. கீழே வரும்போது ஒன்று இவ்வளோ தூரம் இங்கே பை பண்ணவங்க இங்கே வந்தோன்னா தன்னோட ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் செல்லி ஆட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்துட்டு போகுது. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. செல்லர் ஸ்ட்ராங்காக இல்லை. செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க ப்ரீவியஸ் லோவுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். ப்ரீவியஸ் லோவை டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும்தான் செல்லர் ஸ்ட்ராங்காக ஆகிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கே பாருங்களேன், மேலே போயிட்டு ஆகுது. செல்லர்ஸே கிடையாது. இதில் செல்லர்ஸ் இதுலேயும் கிடையாது, செல்லர்ஸ் இதுலேயும் கிடையாது. இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல் ட்ரேட் எடுப்போமா? யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை நமக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் படி நம்ம செல் ட்ரேட் எடுத்துட்டா என்ன ஆகும்னா, டக்குன்னு வெளியே வர மாட்டோம். டக்குன்னு வெளியே வந்துடும், மாற்றி சொல்லிட்டேன். அதாவது செல் ட்ரேட் எடுத்துட்டோம்னா ரொம்ப தூரம் நம்ம ப்ராஃபிட் வெயிட் பண்ண மாட்டோம். ஓரளவு ப்ராஃபிட் வந்த உடனே நம்மளோட ப்ராஃபிட்டோட க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு வெளியே வந்துடும். இதுவே நம்ம ஒரு பை அண்ட் ரிப்புக்கு நமக்கு கிடச்சிச்சுன்னா வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? நமக்கு எங்கே வெளியே வரணும்னு தெரியும். அப்படி நம்ம வெயிட் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் அதிகமாகும். நம்ம எதுவுமே தெரியாமல் கீழே போயிட்டு மேலே போய்கிட்டு இருக்கும்போது சாமியை கடவுளை அப்படியே கீழே வந்து, ஏன்னா அப்படிதாங்க நானும் பண்ணியிருக்கேன். புரியாத தப்பாக எடுத்துருவேன். கடவுளே எனக்கு காப்பாற்று, சாமியை கும்பிட்டதெல்லாம் இருக்கு. சரிங்களா? அதனால நம்ம மார்க்கெட்டை வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் செய்யணும். அதாவது இங்கே ஸ்ட்ராங்கே கிடையாது, செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கே கிடையாது. செல்லர்ஸ் ஸ்ட்ராங் எங்கே ஆகுதுன்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு 3 ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கு அப்புறம் தான் பையர்ஸோ செல்லர்ஸோ மாறும். நீங்கள் எடுத்த உடனே யாரும் மாற மாட்டாங்க. மேலே ஏறினா கீழே இறங்கி தான் வருவான். பார்த்தீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போனதுக்கு அப்புறம் தான் அவன் ப்ரீவியஸ் லோவை டிஸ்டர்ப் பண்ணவே வந்திருக்கான். செல்லர்ஸ் வந்து இங்கே தான் ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. இங்கே தான் ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. அப்புறம் இங்கே தான் நம்ம ஒரு செல் ட்ரேட் எடுத்தோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், கீழே வரும். சரிங்களா? நம்ம செல் ட்ரேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் செல் எடுக்கலான்ற பிளானே நம்ம இங்கே தான் வரணும். அதாவது செல் ட்ரேட் எடுத்துட்டு ஹோல்ட் பண்ணி வைக்கலாங்கிற பிளானே இங்கே தான் வரணும். சரிங்களா? 25% செல்லர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. இதுக்கான அர்த்தம் தான். இங்கெல்லாம் செல்லர்ஸே கிடையாது, எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங். சப்போஸ் இங்கே போய் நீங்கள்லாம் செல் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வெயிட் பண்ண மாட்டீங்க. அதாவது எப்படின்னா ஓரளவு ப்ராஃபிட் வந்து வெளியே வந்துடுவீங்க. இல்லை ப்ராஃபிட்டே வராமல் மார்க்கெட் மேலே போய் டக்குன்னு வெளியே வந்துடுவீங்க. ஏன்னா என்ன ரீசன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, செல்லர் ஸ்ட்ராங்காகவே இல்லை. ஸ்ட்ராங்காக இல்லாத ஆள் கூட நம்ம போய் ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும், லாஸாக தான் ஆகும். அப்போ அவங்க கூட நான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் இருக்கணும், அது நமக்கு வெட்டி லாஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அதே மாதிரி ட்ரேடிங்கில் வந்து எப்பயுமே நம்பிக்கை ஜெயிக்காதுங்க, ரூல்ஸ் தான் ஜெயிக்கும். சரிங்களா? எப்பயுமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. எல்லா தொழிலையுமே நம்பிக்கை வைங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ட்ரேடிங்கில் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கில் நம்பிக்கை ஜெயிக்கவே ஜெயிக்காது. இதை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. சரிங்களா? ட்ரேடிங்கில் ரூல்ஸ் மட்டும்தான் ஜெயிக்கும். ஏன்னா ட்ரேடு வந்து மார்க்கெட் இப்படி போகும் அப்படி போகும் நம்ம வந்து கணிக்க தான் முடியும். சரிங்களா? நம்ப முடியாது. நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சுருப்போம். அவங்க அந்த பிளான் பண்ணலைன்னா நம்ம பிளானை மாற்றிடுவோம். எனக்கு தெரிஞ்சு என் குரு சொல்லியிருக்காரு. அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து செஸ் கேம் மாதிரி தான். செஸ் கேம் மாதிரி பார்க்கும்போது நம்மளோட ஆப்போனன்ட் மூவ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம மூவ் அமையும். நம்ம ஆப்போனன்ட் இந்த மூவ் பண்ணலாம் நம்ம வச்சுருப்போம். அவங்க மூவை மாற்றினாங்கன்னா நம்ம மூவை நம்ம மாற்றிடுவோம். இந்த மூவ்மெண்ட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரே மூவ்மெண்ட் அவங்களும் பண்ண மாட்டாங்க, நம்மளும் ஒரே மூவ் நம்ம பண்ண மாட்டோம். அவங்க மூவ் மாறிடுச்சுன்னா நம்ம மூவ் மாறும். அப்படிதான் எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர்ல ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படின்றப்போ அதுதாங்க உண்மை. இவன் இந்த காயின் தான் இப்படி நகர்த்த போகிறான், இப்படிலாம் மார்க்கெட் போகும்னு நம்ம பிளான் பண்ணி வச்சுருப்போம். அவன் அந்த பிளானுக்கு ஏற்றாப்புல போகிறானா பார்க்கணும். இல்லை அப்படின்னா நம்ம பிளானை அதுக்கு ஏற்றாப்புல நம்ம மாற்றிக்கணும். நம்ம பிளான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. சரிங்களா? இப்போது நீங்கள் இந்த இடத்துல ஒரு செல் எடுத்துட்டீங்க, மார்க்கெட் கீழே போகுது, மேலே போய்கிட்டே இருக்கிறக்காண்டி செல்லு வருவான்னு நம்பிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. அவன் வருவான்றதை காமிக்கவே இல்லை. எங்கே காமிக்கிறான் பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கான் உங்களுக்கு. அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் சரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த லோவை கட் பண்ணியே ஆகணும். கட் பண்ணாதான் 50% வந்திருக்கான்னு அர்த்தம். 100% அதுவும் கிடையாது. சரிங்களா? 50% செல்லாக 50% இருக்கும்போது மட்டும்தான் நம்ம செல்லிங் பிளான் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது தான் ஹோல்ட் பண்ணுவோம். ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். சப்போஸ் இது உங்களுக்கு நீங்கள் வந்து தெளிவாயிட்டீங்கன்னா, ஒருவேளை செல் ட்ரேட் நான் எடுக்க வேணாம் சொல்லுங்க. செல் ட்ரேட் எடுத்தோம்னா டக்கு நம்ம வெளியே வந்துடுவோம். அதுவே பை ட்ரேட் எடுத்தோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சரிங்களா?
இப்படி தான் மார்க்கெட்டை நம்ம பார்க்கணும். நம்ம ப்ரீவியஸாக நடந்துகிட்டு இருக்குது, அப்புறம் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஸ்ட்ராங்கானவங்க கூட சேர்ந்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஸ்ட்ராங் இல்லாதவங்க கூட போய் நம்ம நின்றோம்னா நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவானுங்க. நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், மார்க்கெட் வந்து சைடு வேவாக இருக்குது. அதாவது பையர்ஸா செல்லர்ஸா யாருன்னு தெரியாமல் குழப்பத்திலே இருக்குது. ஒரு பக்கம் பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி வின் பண்ணுறாங்க, ஒரு கை வைக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறமே கீழே வந்து லோ வந்துடுது. சரிங்களா? அதாவது கீழே வந்துட்டு தான் மேலே போகுது மார்க்கெட்டு. அப்படியே அதே மாதிரி தான். இதில் நீங்கள் என்ன புரியணும்னா, நம்ம எடுக்கிற இடம், பார்க்குற என்ன நடக்குன்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது சைடு வேவாக இருந்து இப்போ தான் மார்க்கெட் வெட்டுது. கட் பண்ண ஒரு கை வச்சா உடனே கீழே லோ வருது. இந்த லோவை பார்த்துட்டு நீங்கள் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றத நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இது இப்போ தான் நடக்கவே செய்யுது. இப்போ தான் ஒரு மூவே கொடுத்துருக்கான் ரொம்ப நாளுக்கு அப்புறம். இங்கே நீங்கள் செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் ஒரு இது எடுக்கக்கூடாது. இங்கே செல்லர் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் இங்கே செல்லர் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? ஆல்ரெடி கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டா, மேலே போன உடனே அப்படியே போயிட்டே இருக்க மாட்டாங்க. அப்படி போனால் நம்ம எல்லா பேருமே ப்ராஃபிட்டாக தான் இருப்போம். இந்த லோவை இப்போ இந்த செல்லர்ஸ் இங்கே போயிட்டு இங்கே கீழே வராங்கல்ல, இந்த லோவை கட் பண்ணணும். கட் பண்ணாதான் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். இவ்வளோ தூரம் வந்துட்டாங்கன்றதுக்காண்டி நம்ம செல்லர் ஸ்ட்ராங் ஆகுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எடுக்க வேண்டிய இடம் அப்படி. இந்த இடத்துல அதாவது ஒரு சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு வேவாக இருந்துக்கிட்டு இங்கே காட்டுது. இதுவே இங்கே இருக்கா, இங்கே வந்து செல்லர் ஸ்ட்ராங் ஆகுறாங்க அப்படின்ற அர்த்தம். இப்போ மேலே போகுது, கொஞ்சம் தான் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கொஞ்சம் தான் செல்லர்ஸ் இருக்காங்க. இங்கே தான் வந்து செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கே ஆகுறாங்க. நம்ம இது வரைக்குமே நம்ம வந்து எதுவுமே 25% தான். சரிங்களா? இன்னும் செல்லர்ஸ் வந்து இன்னும் செல் ட்ரெண்ட் தான்றதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை ஃபஸ்ட்டு. அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்படி தான் நம்ம மார்க்கெட்டை லாஜிக் படி பார்க்கணும். நம்ம மேக் மணி கான்செப்ட் படி இப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் இதில் என்னென்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும்னா, ஒரு ஒரு அப் ட்ரெண்டில் போய் நம்ம செல் எடுத்தோம்னா வெயிட் பண்ண மாட்டோம். ஏதோ கம்மியான ப்ராஃபிட்டை பார்த்துட்டு வந்துடுவோம். அதே நெகட்டிவாக நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துட்டா கூட டக்குன்னு வெளியே வந்துடுவோம். நமக்கு புரிஞ்சிடும். நம்ம ஸ்ட்ராங்கே இல்லாதவங்க கூட போய் சேர்ந்து நின்றோம்னா நம்மளை குழப்பிடுவான். ஸ்ட்ராங்காக வந்துருவாங்க நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. கண்ணு முன்னாடி அவங்க ஸ்ட்ராங்காக ஆனது நமக்கு தெரியணும். அது எதில் தெரியும்னா சார்ட்டில் தான் தெரியும். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டை நம்ம வேறு ஒரு கோணத்தில் தான் பார்ப்போம். இப்படி தான் நீங்களும் மார்க்கெட்டை பார்க்கணும். இப்படி தான் பார்க்கணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. பட் நான் சார்ட்டில் நம்ம போகும்போது ஏகப்பட்ட ஸ்ட்ரக்சர் கொடுப்பான். ஆனால் எல்லாத்துலேயும் கான்செப்ட் தான். சரிங்களா? நம்ம ஒவ்வொரு சார்ட்டையும் நம்ம அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம அடுத்தடுத்த சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் பீஃபா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சார்ட்டை போய் ரெகுலராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது டவுன் ட்ரெண்ட்லையும் அதே கான்செப்ட் தான். மார்க்கெட் கீழே வருது. இது ஒரு புக் எக்ஸாம்பிள். லோயர் அண்ட் கை வச்சுக்கிட்டே வருவான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ வைக்கிறான். லோ வச்ச உடனே ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. அப்புறம் சில பையர்ஸும் ஆட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸில் லோயர் கையை போய் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, இல்லை. அப்போ இல்லாதனால தான் நம்ம செல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொண்டு வந்து இன்னொரு லோ வைக்கிறான். திரும்ப செல்ல ஸ்ட்ராங் ஆகணும்னா இன்னொரு லோ வைக்கிறான். இங்கே தான் பார்த்தீங்கன்னா பையர் ஸ்ட்ராங்கே ஆகிறான். சரிங்களா? இங்கே தான் பையிங் வந்து 25%. சரி, ஓகே. இங்கே தான் பையர்ஸே வந்திருக்காங்க. நம்ம ஒரு பிளானோ பையிங்க்கு எடுக்க போகிறோம் அப்படின்னாலே இங்கே தான் நம்ம பிளான் பண்ணணும். அதே தான் மாதிரி தாங்க. நீங்கள் ஒரு பை ட்ரேட் எடுத்துட்டீங்க வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட்லேயே வெளியே வந்துடுவீங்க. போதும் தான் வெயிட் பண்ண மாட்டீங்க. இதுவே நீங்கள் செல்லில் ஒரு ட்ரேட் எடுத்தால் நமக்கு தெரியும் எங்கே போகும், எங்கே வரும், எதை கட் பண்ணணுன்ற விஷயம் நமக்கு தெரியும். நம்ம வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? நீங்கள் ஒரு செல் எடுத்துட்டீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டை பார்த்துடலாம் மார்க்கெட்டை புரிஞ்சு எடுக்கும்போது. இல்லைன்னு வச்சுக்கோமே, நீங்கள் நல்ல இடத்துல என்ட்ரி எடுத்தாலும் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்தோம்னா நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. புரியுதுங்களா? பாதி பேர்த்திட்ட உள்ள மிஸ்டேக்கு அதான். நம்ம லாஸ் பண்ணால் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுவே ப்ராஃபிட் பண்ணால் வெயிட் பண்ண மாட்டோம். ப்ராஃபிட் ஏன் வெயிட் பண்ண மாட்டோம்னா மார்க்கெட்டில் என்ன நடக்குன்னே தெரியாமல் சில பேர் வந்து சொல்கிறான். சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் அப்படி தான் இருந்திருக்கேன். மார்க்கெட்டில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு 2000 கிடைச்சா போதும், 3000 கிடைச்சா போதும், எனக்கு ஆவரேஜாக கிடச்சிட்டு வரணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. சரிங்களா? அப்படி நம்ம அப்படின்னா நம்ம யார்கிட்ட வேலைக்கு தான் போகணும். யாரா ரூ. 1000 500 தினமும் கொடுப்பாங்க ஆவரேஜாக. மார்க்கெட்டெல்லாம் அப்படி எடுக்க முடியாதுங்க. சரிங்களா? மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் புரிஞ்சிருச்சுன்னா ஒரு நாளைக்கு 500 என்னங்க, ஒரு நாளைக்கு 10,000 கூட நம்ம எடுத்துடலாம்.
சரிங்களா? 10,000 மார்க்கெட்டில் எடுக்கவும் முடியும், 500 1000 லாஸ்ட்டில் வெளியே வரவும் முடியும். அது மார்க்கெட் புரிதலை பொறுத்து தான். எனக்கு இந்த ஒரே ஒரு கான்செப்ட், ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க, எனக்கு அதில் மட்டும் ப்ராஃபிட் அப்படி கிடையவே கிடையாதுங்க. சரிங்களா? ப்ராஃபிட் தரக்கூடிய ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதாவது ப்ராஃபிட் மட்டுமே, லாஸே வரக்கூடாதுன்ற விஷயம் கிடையாது. நீங்கள் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் லைஃப் லாங் மார்க்கெட்டில் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த லாஜிக் புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நம்ம மார்க்கெட்டை இப்படி தான் பார்க்கணும். நம்ம இப்போது இங்கே ஒரு பை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால், நம்ம பை இங்கே தான் சிக்னல் லைட்டாக கிடைக்குது, கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ தான் ஒரு 25% இங்கே வந்திருக்கான். சரிங்களா? இதே தான் இந்த ஸ்ட்ரக்சரில், அதாவது மார்க்கெட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸில் சைட்வே எடுக்குது, எடுத்த உடனே கட் பண்ணி வருது, கட் பண்ண உடனே இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ஆக்டிவ் உடனே பையர்ஸ் இந்த ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றது நம்ம இங்கே முடிவு எடுக்க முடியாது. என்ன ரீசன்னா, இப்போ தான் கட் ஆகி கீழே ஒரு லோயர் வச்சிருக்கான். லோயரில் வச்ச உடனே மேலே போயிருக்கான உடனே ஒரு சிலர் ஸ்ட்ராங்காக ஆகிட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிற கான்செப்டை நீங்கள் இங்கே எடுத்துக்க கூடாது. அதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? அதே அதே மாதிரி தான் இதே லோயரில் வைக்கிறான். பையர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே இவ்வளோ தூரம் போவான். இதை தான் இதை போய் டிஸ்டர்ப் பண்ணணுமே, பண்ணவே இல்லையே, இங்கனக்குள்ளேயே வந்துடுவான். திரும்ப போய் டிஸ்டர்ப் பண்ணணுமே, பண்ணவே இல்லை, இங்கேயே வந்துடுவான். இதை நீங்கள் பார்க்க நீங்கள் கணிச்சிருவீங்க, எங்கேருந்து மார்க்கெட் வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் போய் ப்ரீவியஸ் ஹையை போய் அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணவே போகிறான். 25%. சரிங்களா? இங்கே தான் நீங்கள் வந்து ஒரு பிளான் வந்து பையிங்க்கு பிளான் பண்ணுவீங்க. அப்படி எடுத்து நம்ம ரூல்ஸ் படி போனால் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணுவீங்க. ஒரு வேளை இங்கே நீங்கள் பை ட்ரெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அதாவது பை ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னா டக்குன்னு வெளியே வந்துடுவீங்க. செல் ட்ரேடர் இருந்தால் வெயிட் பண்ணுவீங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எப்பயுமே இது ஒரு கான்செப்ட்டுங்க. மார்க்கெட்டு எப்போ திரும்புதோ, திரும்புறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மூவ் கொடுப்பாங்க. மார்க்கெட் திரும்புறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மூவ் கொடுப்பான். அதுதான் அது ஒரு சிக்னல். சரிங்களா? அந்த சிக்னல் வந்து இங்கனக்குள்ள, அதாவது எப்படி சொல்ல, இந்த லோவெல்லாம் அந்த சிக்னல் கிடையாது. அதாவது கீழே மார்க்கெட் வந்துக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் மேலே போகுதுன்னா அதுக்கான சிக்னல் வந்து இதுதாங்க. சரிங்களா? நீங்கள் சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தெளிவாக. இப்படி தாங்க மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட்டை இப்படி தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க கூட தான் ஜாயின் பண்ணுன்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இன்னும் ஒன்று, மார்க்கெட்டில் நம்பிக்கை ஜெயிக்காது, ரூல்ஸ் தான் ஜெயிக்கும். நம்ம கண்ணு முன்னாடி என்ன நடக்குதோ அதை வச்சு தான் மார்க்கெட் நம்மளோட பிளான் இருக்கும். சரிங்களா? மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் நம்ம பிளான் இருக்குமே தெரியும், நம்ம நம்பிக்கை நம்ம பிளான் கிடையாது. நீங்கள் பாதி பேர் இங்கே நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து தோத்துறோம். அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாதி ட்ரேடு எப்படி சொல்கிறது, மனப்பாடம் பண்ணுற மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்ததை வச்சு நம்ம இந்த இண்டிகேட்டர் இப்படி வேலை செய்யும், அந்த இண்டிகேட்டர் இப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனப்பாடம் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கோம். ஆனால் மனப்பாடம் பண்ணவே கூடாதுங்க. இந்த லாஜிக் புரியும் போது மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்ம ரெகுலராக நம்ம ப்ராஃபிட் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். சரிங்களா? சரி, வாங்க இதை போய் நம்ம சார்ட்டில் பார்ப்போம். கோல்டில் பார்ப்போங்க. கோல்டு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ரீசெண்டாக எவ்வளோ ரேட்டு கூடுச்சு, வரலாறு காராமல் கூடுச்சு அப்படின்னு இருப்பாங்க. சார்ட்டில் எப்படி சொல்லுதுன்னு பார்ப்போமா? இங்கே பாருங்களேன், ரீசெண்டாக மார்க்கெட்டு 1 ஹவரில் நம்ம எப்பயுமே 1 ஹவர் தாங்க நம்ம பார்ப்போம். நம்ம 1 ஹவரில் வந்து அனலைஸ் பண்ணுவோம். 5 மினிட்ஸில் போய் தான் ட்ரேட் எடுப்போம். சரிங்களா? இங்கே பாருங்களேன், மார்க்கெட்டு சைட்வே எடுத்துக்கிட்டே இருக்குது. மேலேயா கீழேயான்ற ஒரு டிசிஷனே எடுக்க முடியல. இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு மார்க்கெட், இந்த ஏரியாக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளேயே சுற்றுது சைட்வே. இதுதான் சைட்வேன்னு சொல்லுவாங்க. ஒரு டிசிஷனே எடுக்காது. சரிங்களா? இப்போ பாருங்களேன், மார்க்கெட்டு இங்கேருந்து பிரேக் பண்ணி போகுது. பிரேக் பண்ணி போனவுடனே இங்கே தான் ஹை வைக்குது. சரிங்களா? ஒரு ஹையர் அண்ட் ஹை இங்கே வைக்குது. இங்கே வந்து ட்ரேட் எடுத்தவங்க இங்கே வந்து அவங்க ப்ராஃபிட்டாக புக் பண்ணுவாங்க. சேர்றா போதும்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் புக் பண்ண உடனே இந்த செல்லிங்கை பார்த்து சில பேர் செல் ட்ரேடும் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் ட்ரெண்டு வந்து பையில் இருக்குது. ஆர்வம் வந்து பையில் தான் இருக்குது. எல்லா பேருமே வாங்கணும்னு தான் நினைக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு வேளை விற்கணும்னு நினச்சாங்க, செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? மார்க்கெட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கும். இங்கேருந்து போன மார்க்கெட் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ராங்கே கிடையாது. 50% கூட கீழே வரல. சரிங்களா? அதே மாதிரி இப்போ தான் மார்க்கெட் சைட்வேல இருந்து மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கான். இங்கே தான் ஒரு ஹை வச்சிருக்கான், திரும்ப வரவே இல்லை. அதே தான்
இங்கே திரும்ப கட் பண்ணுறான். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் அண்ட் ஹை, ஹையர் அண்ட் லோ, லோயர் அண்ட் லோ, லோயர் அண்ட் ஹை. இதை நீங்கள் உங்களுக்கு பக்காவாக வரைய தெரியணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த இது தெரியுமா, இது ஹை. சரிங்களா? இந்த ஹையை கட் பண்ணும்போது தான் இந்த லோ ஆகும். இதை கட் பண்ணலைன்னா லோ இது கிடையாது, கீழே இருக்கிறது. சரிங்களா? இதை கட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து லோ வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை கட் பண்ணிட்டான், கட் பண்ணிட்டு இங்கே போய் ஒரு ஹை வச்சுட்டான். அப்போ நம்ம ட்ரேடிங் ரேஞ்சு இந்த ஹையர் அண்ட் ஹையிலேருந்து இந்த ஹையர் அண்ட் லோ இதுக்குள்ளே மட்டும்தான் நம்ம ட்ரேடிங் ரேஞ்ச். அந்த நீங்கள் நம்மளோட பார்வை இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? அப்படி தான் நம்ம புரியும் மார்க்கெட்டில் யார் இருக்கான்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, கவுண்டர் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் இதாங்க. எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்மளோட மார்க்கெட் ரேஞ்சு இந்த ஹையர் அண்ட் ஹையிலேருந்து ஹையர் அண்ட் லோ வரைக்கும். சரிங்களா? இப்போ இதை கட் பண்ணுறான். இப்போது இங்கே போயிட்டான் ஒரு ஹை அண்ட் ஹை வச்சதுக்கப்புறம் செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்தால் மார்க்கெட்டில் என்ன ஆகும், செல்லர்ஸ் ப்ரீவியஸ் ஹையர் லோ வந்து அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். சரிங்களா? இங்கே இவ்வளோ தூரம் வரணும், வரவே இல்லை. அப்போ வராத பட்சத்துக்கு என்ன ஆகும், மார்க்கெட் மேலே தான் போகும். நாங்கள் ஆர்வமே இல்லையே, வாங்குறதுக்கு யாரும் ஆர்வம் இல்லைன்னு அவன் என்ன பண்ணுறான், மேலே கட் பண்ணுறான். மேலே கட் பண்ணிட்டு அங்கே மேலே ஒரு ஹையர் அண்ட் ஹை வைக்கிறான். வச்ச உடனே நம்ம மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் ஆகும். செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்தால் இங்கே ஒன்றுனா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஏன்னா இவ்வளோ இங்கே பண்ணவங்க ஏதாவது ஒரு லாஜிக் படி ட்ரேட் எடுத்திருப்பாங்க அவங்க செட்டப்புக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், வெயிட் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போதும் எனக்கு ப்ராஃபிட்டை செல் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. செல் பண்ண உடனே என்னன்னா மார்க்கெட் கீழே வருது. சில பேர் அவங்க செல் ட்ரேட் ஆட் பண்ணுவாங்க. இங்கேயும் பாருங்களேன், நம்ம செல் ட்ரேட் ஆட் பண்ணும்போது ப்ரீவியஸ் லோ இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் நம்ம பார்ப்போம். இதான் ஹை, இதான் லோ. இதை கட் பண்ணும்போது தான் இந்த லோ வந்து கன்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அது வரைக்கும் இது கன்ஃபார்ம் ஆகாது. அது வரைக்கும் இதுதான் லோ. இப்போ இதை கட் பண்ணுறான். கட் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறான். மேலே போய் இங்கே ஒரு ஹை வைக்கிறான். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கீழே வரான். இங்கெல்லாம் சுத்தமாக செல்லர்ஸே இல்லை. இங்கேயாவது கொஞ்சம் ஏதாவது ஒரு 20% கீழே தான் வந்தாங்க. 50 கூட வரல, 20 வந்தாங்க. இங்கெல்லாம் 10% தான் போல. அப்போ திரும்ப என்ன பண்ணிடுறான், மேலே போய் வச்சிடறான். எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு கான்செப்டுங்க. மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபைனல் டச்சாக எப்பயுமே ஸ்ட்ராங்காக வருங்க. இந்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ பையர்ஸ் வந்திருக்காங்க பார்த்தீங்களா? இதுவே நமக்கு ஒரு சிக்னல் மாதிரி தாங்க. நீங்கள் மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணும்போது தெரியும், எத்தனை ஸ்ட்ரக்சர் கொடுத்து வந்திருக்காங்க பாருங்கள், எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா ட்ரெண்டு வந்து எல்லாம் தங்க ரேட்டு கூடுதுன்னு சொல்லி நல்லா வாங்குறாங்க. ஊடல ஒரு நாள் ரொம்ப குறைஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் தங்கம் வீழ்ச்சி, இதுக்கு முன்னாடி ஒரே நாளில் அவ்வளோ வீழ்ச்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இதில் பார்ப்போமே. இங்கே பாருங்களேன், இதில் என்ன நடக்கும்னா, நீங்கள் இங்கே ஒரு செல் ட்ரேடு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வைங்க வைப்போமே. நீங்கள் இந்த சிக்னலை பார்த்து எடுத்துட்டீங்க, பாதியே ப்ராஃபிட் புக் பண்ணால் இங்கே கொஞ்சம் செல்லர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நான் இங்கே ஒன்று எடுத்துட்டேன்னு வைப்போம். அப்போ எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம இவ்வளோ தூரம் போகணும்னு வெயிட் பண்ண மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் வந்த உடனே அவன் மேக்ஸிமம் இதை கட் பண்ணணும் கீழேருந்து வரனால. அவன் ஆனால் இதையே கட் பண்ணலை. இது வந்து கவுண்டர் ட்ரெண்டோட ஒரு லோ, இங்கேயே வரலை, இவ்வளோ தூரம் வந்துட்டு போயிருக்கான். அப்படின்றப்போ என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே வரும்போதே நம்ம வந்து நம்மளோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவோம், வெயிட் பண்ண மாட்டோம். சரிங்களா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதே ட்ரேடு நம்ம இங்கே எடுத்திருந்தோமோ இல்லை இங்கே எடுத்திருந்தோமோ நமக்கு லாஜிக் புரியும். செல்லர் ஸ்ட்ராங்காகவே இல்லை, அவன் எப்போ ஸ்ட்ராங் ஆனாலும் நம்ம வெளியே வர முடியும். ஸ்ட்ராங்கே கிடையாது. அப்படின்றப்போ நம்ம ஒரு பை ட்ரேட் எடுத்தோம்னா நம்ம வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து பாருங்களேன், அதே தான். இங்கே வந்து ஒன்று இங்கே பை பண்ணியிருப்பாங்க, இல்லை இங்கே பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் இந்த ஒரு ரெட் கண்டில் பார்த்து செல் எடுக்கிறான்னு வைங்களேன். ஏன்னா கொஞ்சம் தூரம் மேலே வந்திருக்கு, ஒரு ஹை வச்சுட்டான். எப்பயுமே மார்க்கெட்டு ஒரு ஹை வச்சா கீழே வந்து ஒரு ஹையர் லோ வைப்பாங்க. அதே மாதிரி லோ வச்சா மேலே போய் ஹை வைப்பான் கொஞ்சம் தூரத்துக்கு. இப்படி தான் மார்க்கெட் போகும். அது ஏன் அப்படி போகுதா, ஒன்று ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, இல்லை புதுசாக யாராவது அந்த ப்ராஃபிட் புக்கிங்கை பார்த்து செல் ட்ரேட் ஆட் பண்ணுவாங்க. ஒரே மாதிரியே போகாது, என்றைக்குமே போகாது. பட் யார் ஸ்ட்ராங்காக போகிறாங்கன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆட் பண்ணுறாங்க, இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த ஹையர் அண்ட் லோ வரைக்கும் வந்திருக்கணும், ஆனால் வரல. நம்ம அதே மாதிரி அடுத்து போய் ஸ்ட்ராங்காக போய் ஒரு ஹை வைக்கிறான். வச்ச உடனே அதே கான்செப்ட் தான், ப்ராஃபிட் புக்கிங்கும் செல்லர்ஸும் ஆட் பண்ணுறாங்க. அவங்க செல்லர்ஸ் செல் ட்ரேடாக ஆட் பண்ணுறாங்க, திரும்ப வருது. இப்படியே தாங்க மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு ஹை ஒரு லோ, ஒரு ஹை ஒரு லோ. சரிங்களா? இதே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கே நம்ம வந்து செல்லர் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க. எப்பயுமே இது ஒரு கான்செப்ட்டுங்க.
அதாவது செல்லர் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு முன்னாடி பையர்ஸ் கொஞ்சம் அதிகமாக கட்டுவாங்க. இங்கே உள்ள பையிங்க்கும் இங்கே நடந்த பையிங்க்கும் வித்தியாசம் இருக்குது இந்த பையிங்க்கு. ஏன்னா இது இப்போ தான் நம்மளோட சைடு வேவை உடச்சி மேலே வருது, இப்போ தான் வருது. பட் ஆனால் இங்கே வர்ற பையை வந்து ஸ்ட்ராங் கிடையாதுங்க, சரிங்களா? ஏன்னா இப்போ தான் எப்படி சொல்கிறது, ஆல்ரெடி ரொம்ப தூரம் வந்துட்டான், வாங்கிட்டே யாரும் இருக்க மாட்டாங்க. வாங்கின விற்றா தானே அவன் ஏதாவது ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு போக முடியும், சரிங்களா? வந்து என்ன பண்ணியிருக்கான், ப்ரீவியஸில் லோவையும் கட் பண்ணிட்டான். இங்கே தான் 50% ஸ்ட்ராங் ஆகிறாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம செல் ட்ரேடே பிளான் பண்ண முடியும், சரிங்களா? நம்ம ஒரு வேளை இங்கே பையில் இருந்தால் கூட இங்கே நீங்கள் எடுத்துட்டோம், ஏதோ ஒரு லாஜிக் படி கீழே எடுத்துட்டு மேலே வரும்போது நம்ம இதை கட் பண்ணும் போதே நம்ம வெளியே வந்துடுவோம். போதும்னா இந்த ப்ராஃபிட் போதும்னான்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்துடுவோம். நமக்கு அது புரியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வெளியே வந்துடுவோம் நம்ம இவ்வளோ ப்ராஃபிட்டோட, சரிங்களா? நம்ம என்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா எப்போயுமே ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்கும், சப்போர்ட்டில் தான் இருக்கும், பயங்கரமாக இருக்கும், சரிங்களா? நம்ம என்ட்ரி அதை எடுக்கும்போது தான் நம்ம அந்த டாபிக் போகும்போது தான் கிளியராக சொல்கிறேன். நீங்கள் கான்செப்டை மட்டும் இதை புரிஞ்சுக்கோங்க. வச்சுட்டேன் நான் ஒரு லோயர் லோ ஃபஸ்ட் எடுத்துன்னு வச்சுருக்கேன். எப்பயுமே ஒரு லோ வச்சா மேலே எப்படினாலும் மார்க்கெட் போகணும், இதுதான் கான்செப்ட். ஏன்னா ஒரு லோ அப்படியே லோ வச்சுக்கிட்டே போக முடியாது. ஒரு லோ வைக்கும்போது எல்லா ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க, சரிங்களா? ஒன்று இங்கே பை ட்ரேட் எடுத்தவன்லாம் என்ன பண்ணியிருப்பான்னா ஸ்டாப் லாஸை கீழே தான் போட்டிருப்பாங்க, சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், கீழே வந்து அந்த ஸ்டாப் எடுத்துட்டான். சில பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க. இந்த செல்லை பார்த்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணவங்களும் இருப்பாங்க, இங்கே வந்து செல் ட்ரேட் ஆட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணால் மார்க்கெட் மேலே போகுது. ரொம்ப ரொம்ப நாளாக மார்க்கெட் வந்து தங்க ரேட்டு ஏறிக்கிட்டே வந்ததுங்க, சரிங்களா? இதை நம்ம ஏதோ நியூஸ் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, எதாவது வேணால் இருந்துட்டு போகுது. நமக்கு சாட்டு தாங்க, நமக்கு இந்த லோவை கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணால் நம்ம வெளியே வந்துடுவோம், அவ்வளோதான். நமக்கு அதான் தெரியும். இதை நான் சொல்கிறது 1 ஹவர். நம்ம 1 ஹவரில் ட்ரேட் எடுக்கவே மாட்டோம். 5 மினிட்ஸில் வெயிட் பண்ணுவோம், 5 மினிட்ஸ்லேயே நம்ம வெளியே வந்துடுவோம், சரிங்களா? உங்களுக்கு புரியுறதுக்காண்டி நம்ம 1 ஹவரில் தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம். ஒருவேளை நம்ம ரொம்ப லாங்காக ட்ரேட் எடுத்தோம்னா 1 ஹவரில் என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணுவோம். 1 ஹவரில் இவ்வளோ பெரிய செல்லர்ஸ் இங்கே தான் வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நான் ஃபுல்லாக எங்கேயுமே செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காகவே இல்லை, இங்கே தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. வந்து ஒரு லோ வச்சுட்டாங்க, டிஸ்டர்ப் கூட பண்ணல, அதை தாண்டியே போய் லோ வச்சுட்டாங்க, சரிங்களா? அப்பயே மார்க்கெட்டை வந்து செல் பக்கம் திரும்ப போகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு செல் வந்த உடனே இப்போ தான் செல்லே மார்க்கெட் ஆரம்பிக்க போது இவ்வளோ தூரம் போயிட்டாங்கன்னு சொல்கிறதுக்காண்டி நம்ம வந்து பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கக்கூடாதுங்க. பையர்ஸ் எப்போ ஸ்ட்ராங் ஆகுனா கம்பல்சரி இந்த ஹையை கட் பண்ணி ஆகணுங்க. அது வரைக்கும் பையர் ஸ்ட்ராங் கிடையாது, சரிங்களா? இதை கட் பண்ணால் மட்டும்தான் பையர் ஸ்ட்ராங் ஆகுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் தான், அவங்க தான் டாமினேட் பண்ணி எடுத்துக்காங்க, அவங்க தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நம்ம அவங்களோட தான் ஜாயின் பண்ணணும், எப்படியா ரூல்ஸு. ஒருவேளை நம்ம பையில் ஒரு வாய்ப்பு கிடைத்து நம்ம பையர் கூட ஜாயின் பண்ணோம்னா வெயிட் பண்ண மாட்டோம், டக்குன்னு ஏதாவது ஒரு ப்ராஃபிட்டை கம்மியாக பார்த்துட்டு வெளியே வந்துடுவோம். இதுவே நம்ம செல்லர்ஸ் கூட கரெக்டான இடத்துல என்ட்ரி அடிச்சோம்னா வெயிட் பண்ணுவோம். இதுதான் கான்செப்ட். இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு லோ வைக்கிறான், இந்த லோவை தாண்டி ஒரு லோ வைக்கிறான். லோ வச்சாலே மார்க்கெட் மேலே போகும். ஒன்றும் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, கரெக்டாக லோ வைக்கிறான், திரும்ப அதே மாதிரி வைக்கிறான் பாருங்களேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனால் லோ வந்து இவ்வளோ தூரம் தான் வைக்க முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்களேன், இவ்வளோ பெருசாக வந்து ஒரு லோ வச்சுருக்கான். கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்பும்போது எப்பயுமே ஸ்ட்ராங்காக வந்து கீழே பண்ணுவான். இப்படி தான் வட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்துட்டு அப்பயுமே செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்கு. செல்லர்ஸ் வந்து பையர்ஸ் எப்போ ஸ்ட்ராங் ஆவானா போய் மேலே உள்ள லோவர் அண்ட் ஹையை டிஸ்டர்ப் பண்ணணும், சரிங்களா? டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும்தான் ஒரு 25% வந்து பையர்ஸ் வராங்க, மார்க்கெட் பையிங் பக்கம் திரும்ப போகுதுன்னு அர்த்தம். நம்ம பார்க்குற சார்ட்டு 1 ஹவருங்க, சரிங்களா? என்ட்ரிலாம் நம்ம 5 மினிட்ஸ்லாம் இருப்போம். நம்மளோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட எப்படி திங்கிங் ஃபுல்லாமே 1 ஹவரில் தான் இருக்கும், நம்ம அனலைசிங் ஃபுல்லாக. இப்போ இதை பாருங்களேன், இங்கே போயிட்டு இது ஒரு செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்தால் மார்க்கெட் என்ன இருக்குன்னா இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப கீழே போய் இன்னொரு லோ வைப்பான். லோ வச்சா தான் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ பையர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால என்ன பண்ணுறான், மார்க்கெட்டு ப்ரீவியஸ் ஹையை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டான். ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப் பண்ணி கட் பண்ணி புது ஹையை வச்சுட்டான். உங்களுக்கு புரியுதா? புது ஹையை வச்சுட்டான். இப்போது இந்த ஹை இப்போ ப்ரீவியஸாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுல இதுதான் ஹை, இதுதான் லோ.
சரிங்களா? நம்ம ட்ரேடிங் ரேஞ்ச் இதுக்குள்ள மட்டும்தான். எப்போ இத கட் பண்ணி மார்க்கெட் மேல போறானோ, அப்பதான் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஹையர் அண்ட் லோவா மாறும். இத கட் பண்ணாத வரைக்கும் இதுதான் லோ, இதுதான் ஹை. இது 2க்குள்ள தான் ரேஞ்ச். இப்போ ஒரு கேண்டில் போய் இத கட் பண்றானா மட்டும் தான், நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இருக்குல்ல, இத அப்படியே இங்க மூவ் பண்ணிருவோம். இத ஹையர் அண்ட் லோன்னு வச்சுருவோம். சரிங்களா? மேல அப்புறம் போனதுக்கப்புறம் ஒரு ஹை பண்ணுவோம். இத கட் பண்ணணும். கட் பண்ணா தான் இது ஹையர் அண்ட் லோ. அது வரைக்கும் இதுதான் லோ. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நம்மளோட ட்ரேடிங் ரேஞ்சு இப்படி தான் இருக்கும். இன்னும் ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த லோவ கட் பண்ணா தான் இது வந்து லோயர் அண்ட் ஹை. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் ஹை. இதுதான் ஹை, இதுதான் லோ. அதே மாரி இத கட் பண்ணா சரிங்களா? இத கட் பண்ற வரைக்கும் தான் இது வந்து ஹை. அதுக்கு முன்னாடி இதுதான் ஹை. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இத கட் பண்ணணும் மார்க்கெட். இத கட் பண்ணா மட்டும் தான் இத லோவா கன்சிடர் நம்ம எடுத்துக்குவோம். ட்ரேடிங் ரேஞ்ச் இதுக்கும் புது ஹை வைப்பான் தெரியுமா? அதுக்கும் உள்ள இடையில இதுக்குள்ள தான் மற்ற இப்போ மார்க்கெட்டு இந்த லோயர் அண்ட் ஹைய கட் பண்ணணும் மார்க்கெட்டு. இந்த கட் பண்றதுக்கு முன்னாடியே பாருங்களேன், இதெல்லாம் கவுண்டர் ட்ரெண்ட்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாரி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க. கவுண்டர் ட்ரெண்ட்ன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள இப்படியே தான் போகும். இதுக்குள்ள மார்க்கெட் என்ன வேணா நடக்குங்க. நமக்கு மெயின் இத கட் பண்ணவே கூடாது. இதுக்குள்ளயுமே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு ப்ரீவியஸ் லோவ டிஸ்டர்ப் பண்ணாம தாங்க போகும். அப்படியே மேல அப்படியே தான் போகும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு எங்க மாஸ்டர் சொல்லிக் குடுத்த மாரி, படிக்கட்ல இறங்கி தான் வருவோம். படிக்கட்ல ஏறி தான் போவோம். இப்படிதான் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு சொல்லிக் குடுத்தாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸஸ் எனக்கு 3, 4 மாஸ்டர் இருக்காங்க. ஏன்னா, நமக்கு எல்லாருமே மாஸ்டர் தான். ஆளுக்கு ஒவ்வொன்னு கத்துக் குடுத்தாங்க. அவங்களால தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க கத்துக் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ வச்சு மார்க்கெட்ல இதான்டா நடக்குது விஷயம்னு சொல்லிட்டு நானும் கத்துக் குடுத்தது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்டர்ன்னு ஒருத்தர் இருந்தா தான் நம்மளால வளர முடியும். சரிங்களா? நம்ம எந்த ஒரு இருந்தாலுமே எனக்குமே மாஸ்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு சொல்லிக் குடுத்தனால தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல முடியுது. நானே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இங்க வரலங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்ல வந்து நம்ம இப்படி தான்டா நடக்குது. நம்ம இத இப்படி தான்டா புரிஞ்சுக்கணும். எனக்கு அப்படின்னு சொல்லி நானும் நான் இவ்வளோ வருஷம் மார்க்கெட்ல இருக்கறனால நானும் கத்துக்கிட்டு, அதுல என்னால உங்களுக்கு எப்படி நம்ம எளிமையா கொண்டு போக முடியும், அவங்களுக்கு ஈஸியா புரியும் அப்படின்ற மாரி தான் சரி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு 4 பேத்துக்கு சொல்லிக் குடுப்போம். அப்படின்னு அப்படின்னு தாங்க நம்ம இந்த சேனல் போய்க்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதாவது ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்னா, நம்மளோட சேனல் தான் ட்ரேடிங் ஸ்கூல். நான் யாருக்கும் தனியா கிளாஸ் எடுக்கல. நமக்குன்னு தனியா இது நம்மளோட தனியா நம்ம எதுவுமே போடலங்க. எல்லாமே காமனாவே நம்ம ஒரு யூடியூப் சேனல் மட்டும் தான் நமக்கு. சரிங்களா? சரி வாங்க நம்ம அப்படியே டாபிக் உள்ள போறோம். இப்படிதாங்க மார்க்கெட் மூவ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்க ஹையர் அண்ட் ஹை, லோயர் அண்ட் லோல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. அப்பனா தான் மார்க்கெட் போற திசை உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்பனா தான் யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு தெரியும். பையர்ஸ் வந்து ஒருவேள பையர் ஸ்ட்ராங்கா இருந்தா ப்ரீவியஸ் ஹைய டிஸ்டர்ப் பண்ணணும். டிஸ்டர்பே பண்ணல. செல்லர் ஸ்ட்ராங்கா இருந்தா லோ வச்சுக்கிட்டே போணும். லோ வச்சுக்கிட்டே போணும். அப்ப செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்கு. நீங்க பழக பழக நம்ம 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 ரூல்ஸ் படி நம்ம பார்க்க பார்க்க நம்ம ட்ரேட்லாம் எங்க இருக்கு தெரியுமா? இங்க இருக்கும். செல் ட்ரேட்லாம் இங்க இருக்கும். சரிங்களா? நம்ம அதே மாரி ஒருவேளை இங்க வந்து செல்ல எடுக்க நம்ம விட்டோம்னா, திரும்ப இங்க மேல வரான் தெரியுமா? ப்ரீவியஸா கொஞ்சம் ஹை வைக்கும்போது, அங்க நம்ம ஒரு செல் எடுப்போம். ஏன்னா மார்க்கெட்ல இதுதான் திரும்ப, 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 திரும்ப நடக்குது. இது பார்க்க, பார்க்க நமக்கு பழகிரும். சரிங்களா? நீங்க மார்க்கெட் பார்க்குற விதத்த இப்படி பாருங்கன்னு தான் சொல்றேன். நீங்க இப்படி பார்க்கும்போது, உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துரும். நம்ம எங்க வெளிய வரணும்? எங்க உள்ள வெயிட் பண்ணணுன்ற ஐடியா உங்களுக்கு வந்துருங்க. இத கட் பண்ணா தான் இது ஹை ஆகும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன? ஆ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, "ட்ரெண்ட் யுவர் ஃப்ரெண்டு" அப்படிலாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கான ரீசன் அதான். யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, அவங்க கூட ஜாயின் பண்ணும்போது, நம்மளோட வின்னிங் ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க. சரிங்களா? இத புரியும்போது தான் நம்ம ட்ரேடர் நம்ம டக்குனு எங்க வெளிய வரணும், எல்லாமே கான்செப்ட் தெரிஞ்சிரும் உங்களுக்கு. இத தெரியாம நீங்க இப்ப தான் போய் மார்க்கெட்ல உட்கார்றீங்க. இத பார்த்துட்டு வந்து செல் எடுத்துட்டீங்கன்னா, இவ்வளோ தூரம் போகும்ன்னு சொல்லிட்டுலாம் வெயிட் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? நமக்கு தெரிஞ்சிரும் மார்க்கெட் ஒரு ஹை வச்சிருக்கான். இங்கேருந்து கொஞ்சம் ஹை வச்சாலே கொஞ்சம் கீழ வருவான். ஆனா எவ்வளோ தூரம் போகும்ன்னு தெரியாது. ஆனா கொஞ்சம் கீழ போவான். ஆனா
ஃபுல்லாக போகிறதுக்கான சிக்னல் அவன் இன்னும் கொடுக்கவே இல்லை. அப்போ நம்ம ஃபுல்லாக வெயிட் பண்ணக்கூடாத விஷயம் தெரியும். அதே மாதிரி இங்கே ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணும்போது கீழே வரும்போது இங்கே ஏதாவது ஒரு பை என்ட்ரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைச்சிச்சா நம்ம பை எடுத்தால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இதுதான் நம்ம திங்கிங்காக இருக்கும். அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் ரொம்ப பொறுமையா இருங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் அப்படிதான் உங்களுக்கு நான் பொறுமைக்குன்னு ஒரு கிளாஸ் நம்ம ஒரு டாபிக் சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? நீங்க உங்களோட செட்டப்க்கு வெயிட் பண்ணணும். உங்களோட பொறுமைக்கு வெயிட் பண்ணணும். பொறுமையா இருங்க. அது ரீசன் இதுதான். நமக்கு ஒரு கை வச்சா கீழ வருவான்ற விஷயம் தெரியும் ஃபர்ஸ்ட்டு. அப்ப வர வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணணும். சரிங்களா? பொறுமையா வெயிட் பண்ணிட்டு, இங்க ஏதாவது ஒரு சிக்னல் நம்ம ரூல்ஸ் படி குடுக்குறான் பார்த்து, நம்ம பை ஸ்ட்ராங்கா ஆகனதுக்கப்புறம் அவங்களோட போய் ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான். அதே மாரி செல்லர்ஸ் நம்ம செல்லிங் ட்ரேடர்னா இப்ப நம்ம இங்க இருக்கும்போது பார்க்குறோம். இங்க போய் நம்ம பையிங் கிடப்பான்னு சொல்லிட்டோம்னா, நம்ம வந்து இங்க பையிங் பண்ண மாட்டோம். ஒரு ரெசிஸ்டன்ட்ல போய் நம்ம செல்லுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு தான் பார்ப்போம். இங்க போய் நம்ம செல் பண்ணுவோம். ஏன்னா, ஒரு ஹை வச்சதுக்கப்புறம் கீழ கொஞ்சம் வருவான்னு தெரியும். இப்படிதான் மார்க்கெட்ல திரும்ப திரும்ப நடக்குதுங்க. சரிங்களா? உங்களுக்கு இது வந்து பார்க்க நான் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. பட் மார்க்கெட்ல பார்க்க பார்க்க உங்க குழப்பி எடுத்துக்கும். ஏன்னா, நம்ம பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரியிறது அ கிரீனு, ரெட்டு இது மட்டும் தான். சரிங்களா? இது நீங்க ஏன்னா இது ஃபுல்லா நீங்க செல்லர்ஸு, பையர்ஸு நம்மள மாரியா பீப்பிள் அங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது மட்டும் தான் உங்களுக்கான இதோட புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? அதே மாரி நீங்க பாதி பேரு நீங்க நம்ம ப்ரீவியஸ் வீடியோவ பார்க்கலைன்னா பாருங்க. நம்ம ஒரு அ நான் ஸ்கூல் கான்செப்ட் படி தான் நம்ம போவோம். ஒரு காலேஜ்ல நம்ம சேர்ற மாரி தான் இருக்கும். நம்ம எடுத்த உடனே நான் இத உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு, நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அப்படியே நீங்க போய் மார்க்கெட்ல அப்ளை பண்ணி அப்படிலாம் ப்ராஃபிட் பண்ண முடியாதுங்க. அப்படிலாம் கான்செப்ட்டே கிடையாதுங்க. சரிங்களா? 11த் ஜாயின் பண்ண உடனே நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ன்றதுக்காண்டி அவங்களுக்கு எக்ஸாம் முன்னாடி வைக்க மாட்டாங்க. கம்பல்சரி 1 இயர் படிச்சு தான் ஆகணும். அந்தந்த இப்போ ஆ ஆனுவல் எக்ஸாம்னா அதுக்கு ஃபுல்லா நம்ம படிப்போம். அதுக்கு முன்னாடினா அதுக்கு ஒரு எக்ஸாமு. அப்படின்றப்ப நம்ம வந்து சிலபஸே கம்மி கம்மியா படிச்சுட்டு போய் தான் டோட்டலா நம்ம ஜாயின் பண்ணுவோம். மொத்தமா படிப்போம். சரிங்களா? அதே மாரி தான் ரொம்ப பொறுமையா போகும். தெரிஞ்சுக்கோங்க மார்க்கெட்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நம்மள கொண்டு போகும். இத நீங்க மார்க்கெட்ல வந்து நீங்க வரைஞ்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்களும் மார்க்கெட்ல உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதே மாரி தப்பான இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்குன்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிரும். தெரிஞ்ச உடனே நீங்க டக்குனு வெளிய வந்துரலாம். சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம பயணம் கொஞ்சம் பெருசுங்க. பட் ஆனா அது குடுக்கக்கூடிய ரிசல்ட்டும் ரொம்ப பெருசு. அதே மாரி நம்ம யார்ட்டயும் பணம் கேட்க மாட்டோங்க. அதே மாரி நான் இப்ப இப்போதைக்கு யாரையுமே நம்ம கான்டாக்ட் பண்ண மாட்டோங்க. சரிங்களா? ஏன்னா நம்மளோட உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் இப்ப எல்லாமே நம்ம சேனல் மூலம் மட்டும் தான் நான் சொல்லுவேன். இப்போதைக்கு நம்ம தனியா யாரையும் நம்ம கான்டாக்ட் பண்ண மாட்டோம். சப்போஸ் நான் கான்டாக்ட் பண்றாங்கன்னு சொல்லி உங்களுக்குள்ள யாராவது கான்டாக்ட் பண்ணாலும் அது நான் கிடையாது. சரிங்களா? நம்மளோட வேலை இப்ப கத்துக்கிறது மட்டும் தான். எப்படி கத்துக்கணுன்ற விஷயத்த மட்டும் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது இப்போதைக்கு நமக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கு. என்னென்ன சிலபஸ்ன்றதெல்லாம் முன்னாடி நான் குடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் நல்லா பிரீஃபா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். அப்புறம் நீங்க எப்படி பயிற்சி பண்ணணுன்ற விஷயத்த நான் சொல்லணும். நான் சொன்னதுக்கப்புறம் நீங்க அத பயிற்சி பண்ணுவீங்க. சரிங்களா? இப்படி பயிற்சி பண்ணும்போது நமக்குன்னு ஒரு டாஸ்க் இருக்கு. சரிங்களா? அத நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்படிதான் நம்ம கோல் போகும். அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து நானும் உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நம்ம கிளாஸ் போயிட்டே இருக்குங்க. நான் சொல்லிக் குடுக்குறதுல ஏதாவது ஒரு டவுட் ஏதாவது இருந்தா நீங்க வந்து கமெண்ட்ல கேளுங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்றத வச்சு நான் திரும்ப அடுத்து ஏதாவது ஒரு சில பேரு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த வாரத்தில நான் ஒரு சில வீடியோ போடுறேன்னா, கமெண்ட் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. நான் அந்த வாரத்தில ஏதாவது ஒரு நாள் எல்லா கமெண்ட்டையும் நோட் பண்ணிட்டு, சில பேர் கேட்ட கமெண்டே கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் நான் அதில குடுக்குறேங்க. சரிங்களா? ஆ நீங்க எல்லாருமே நல்லா இருக்கலாங்க. நீங்க மத்தவங்களும் அந்த வீடியோவ பார்க்க சொல்லுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? தயவு செய்து யாரும் பணத்த போட்டு ட்ரேட் பண்ண வேணாங்க. நீங்க பணம் இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ரிஸ்க் எடுத்தா தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு ரிஸ்க் வந்து இப்ப எடுக்க வேணாங்க. நம்ம டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க எடுங்க. அப்போ உங்களுக்கு அது ரிஸ்க்காவே தெரியாது. சரிங்களா? ரிஸ்க் எடுத்தா தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுன்றது உண்மதான். பட் ஆனா, நீங்க அந்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்றதுல எடுங்க. சரிங்களா? அதே மாரி கடன் வாங்கி பணம் போட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேணாம். இப்போதைக்கு நம்ம எல்லாத்துட்டயும் வேண்டி கேட்டுக்கிறது அதாங்க. தயவுசெய்து பணம் போட வேணாம். அதுதான் நம்மளோட கோட்பாடு. சரிங்களா? எதுக்காண்டி நம்ம ஃபாரெக்ஸ மட்டும் ஃபாலோ பண்றோம். இந்தியன் மார்க்கெட் பார்க்க மாட்றோம். எல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோ குடுத்துருப்பேங்க. நீங்க அத போய் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா, புதுசா ஜாயின் பண்ண ஒரு வீடியோ பார்த்த உடனே கேள்வி கேட்கிறீங்க அப்புட்ன்னா,
நிறையா பேர் கேள்வி கேட்கும்போது நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா டைம் நமக்கு வேஸ்ட் ஆகுங்க. சரிங்களா? சொல்ற வேண்டிய விஷயத்த நம்ம சொல்லிட்டு, நமக்கு என்ன தேவையோ அத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு, எல்லாருமே நல்லா இருக்கலாம். சரிங்களா? நீ மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. சரிங்களா? நம்ம அந்த இன்னும் லோயர் அண்ட் லோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்றனால, இன்னும் அடுத்து ஒரு 2, 3 டாபிக் அத பத்தி தான் இருக்கும். நீங்க இப்போதைக்கு நான் இப்ப சொல்லிக் குடுத்த கான்செப்ட்ட நீங்க இப்படி புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் நீங்க வந்து பார்க்கிறத இப்படி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு அக்யூரேட்டா ஹையர் அண்ட் லோ என்னது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் மார்க்கெட்ல நடக்கும். அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஹையர் அண்ட் லோயர் அண்ட் லோ, ட்ரெண்ட் லைன் இது 3 தாங்க சுத்தி சுத்தி நடக்குது. இத நம்ம புரிஞ்சுக்காம இருக்கிறனால தாங்க நம்மள ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுறான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷன் கேம் ஆடுங்க. அதனால தாங்க பெரிய பிரச்சனையே. இப்போ நீங்க ரூ. 1000 ரூ. 10,000 லாஸ் ஆச்சுன்னா, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. நடக்காது தெரியாம நம்ம சாமிய வேண்டிக்கிட்டு இருப்போம். இதுதான் நடந்திருக்கு. ஏன்னா, இதான் நானும் பண்ணியிருக்கேன். சில பேரும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா, ஒரு ட்ரேடா நம்ம மனுஷங்க தானே. நமக்கு அப்படிதாங்க எண்ணம் போகும். அ அதனால யாரும் பணம் போட வேணாம். சொல்லி தரத ப்ராப்பரா கத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்ல இதான் நடக்குதுன்னு நான் சொல்லிக் குடுக்குறேன். நீங்க பாருங்க. அதிலிருந்து மார்க்கெட் உங்களுக்கு கத்துக் குடுக்கும். நான் கத்துக் குடுக்குறத காட்டிலும், நான் சொல்றது நடக்கிறப்போ மார்க்கெட்ல நீங்க நீங்க இன்னும் 2, 3 விஷயத்த தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? ஓகே. இது இப்படிதான்டா நடக்குது. இது இப்படிதான்டா இந்த இது தானா. அதே மாரி நம்ம எப்படிலாம் வெயிட் பண்ணணும்? சிக்னல்னா என்ன? சிக்னல் தரோம்ன்னு சொல்லுவாங்க. பட் என்ன சிக்னல்ன்றது பெருசா என்னன்னு தெரியாது. அதே மாரி பொறுமையா இருன்னு சொல்லுவாங்க. பட் எப்படிலாம் பொறுமையா இருக்கணும்? பொறுமையா எதுக்காண்டி இருக்கணும்? அதனால என்ன பெனிஃபிட்டு? அப்படின்லாம் நமக்கு என்னன்றத நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொன்னா பார்க்கலாங்க. சரிங்களா? சரிங்க. அடுத்த ஒரு டாபிக்ல நம்ம மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.